ம் விளங்கல எல்லாம் எடுக்கணும். எத்தனை தென்னை மரம் நிற்கி மொத்தம் எண்ணி பாருங்க. 5 5 தென்னை மரம் நிற்கிது. இந்த வளவு வந்து விற்பனைக்கு உண்டு. குருமன்படி பட்டுவான் ரோட்டில் இருக்குது. நான் உங்களுக்கு ரோட்டையெல்லாம் காட்டுறேன். தென்னை மரத்தை பாருங்கள். நிறைய வீடு, நல்ல இடம், நல்ல சுற்றாடல். அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் நல்ல டீசெண்டான ஆட்கள். ஒரு சண்டை சச்சரவும் இல்லை. எவ்வளவு வரும் இது வளவு? விளங்குது பில் என்ன 55? விளங்குது. ம் கடைசி வீட்டு என்ன 50 கடைசி. இந்த உழவுக்கு வந்து வீடு உழவெல்லாம் இருக்குது. அத்திவாரம் போட்டுருக்குது. வீடு கம்ப்ளீட் இல்லை. நீங்கள் தான் கட்டி எடுக்கணும். 65 சொல்கிறாங்க. மாமரம் ஒன்று நிற்கிது. இந்த இருக்குது. இது வைரவர் சுவாமி, வைரவருக்குரிய வைரம் வந்து 2 விட்டுவாங்க. அதான் இது வைரவருக்குரிய வணக்கஸ்தலம். இந்த ஒரு சின்ன தென்னம்பிள்ளை ஒன்று வச்சுருக்காங்க. இந்த இது பெரிய கேட். நீங்கள் கார் கொண்டு வரலாம், டிராக்டர் கொண்டு வரலாம், உழவு இயந்திரங்கள், லொரி எல்லாம் கொண்டு வரலாம். உங்களுக்கு தென்னை மரத்தை பாருங்கள். நல்லா இப்போ காண்டியமான டைம், நல்லா இளநீ ஆஞ்சு குடிக்கலாம். வாங்கினீங்கண்டா காசு இருக்கிறார்கள் நம்ம கூட தொடர்பு கொள்ளுங்க. பாருங்க தென்னை மரத்தை அப்படி காய்ச்சிருக்கேன்னு பாருங்க. தென்னை மரங்களை பாருங்க அப்படி காய்ச்சிருக்கேன். தேங்காய் எல்லாம் நல்ல விலை போகுது. வட்டி கொண்டு பிரதேசத்துக்கு பக்கத்தில் வட்டி கொண்டு வச்சிருந்தாலும் இளநீ வித்துடலாம். இளநீ விற்று சாப்பிடலாம். இது பப்பாளி மரம். நல்ல இப்போ நல்ல சூடு காலம். நல்லா பப்பாளி பழத்தை வட்டி சாப்பிட வேண்டியதுதான். இந்த நிறையில் நிற்கிற தென்னை மரம் எல்லாம் இந்த வளவுக்குரிய தென்னை மரம் தான். வளர்ச்சி சுற்றி வர மதில். இந்த இது வந்து டாய்லெட் வசதி எல்லாம் இருக்குது. அந்த கிணறு இருக்குது, குடிக்கிறது கிணறு.
பைப் லைன் எல்லாம் இருக்குது தானே? பைப் லைன் எல்லாம் இருக்குது. இந்த அடிக்கு ஒரு பப்பாளி மரம் இருக்குது. இது தற்காலிகமாக கட்டியிருக்காங்க ஒரு குடிசை. வீடு கம்ப்ளீட் இல்லை தானே. சரி, தென்னை மரத்தை பாருங்கள். சரி, வீட்டுக்கு ஒரு ரூமா ஒரு ரூம் அடைச்சிருக்கேனே. ஒரு ரூம் அடைச்சி அதில் இருக்காங்க தற்காலிகமாக. குடி போகல இன்னும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்பு கொள்ளுங்க. இந்த வளவு வந்து எவ்வளவு காலைக்கரை கூட குறையத்தான் பெறும் என்ன? அப்படியா? விளங்கல. காலைக்கரை 2 புரிஞ்சு வருமா? காலைக்கரை கொஞ்சம் குறைய வருமா? எங்களோட வளவு இருக்குது தானே. நாங்கள் அடிக்கிற வளவு காலைக்கரை விட இதில் வாகனங்கள் எல்லாம் நிப்பாட்டலாம். லொரியல் சாமான்கள் எல்லாம் நிப்பாட்டலாம். உழவு இயந்திரங்கள் சாமான்கள் கார் எடுத்தால் கார் போடலாம். எல்லா வசதியும் இருக்குது. காலைக்கரை கொஞ்சம் குறைய வருமானே. அந்த வளவோட இல்லை, அந்த வளவோட சேர்த்தா அவ்வளோ வரும் மொத்தம். அரைக்கரா அந்த வளவோட சேர்த்தா அப்போ எங்களோட எவ்வளோ வரும்? அது நாங்கள் இருக்கிறது காலை. அங்கே காலைக்கரை கொஞ்சம் கூடிய அப்பா. சரி, வெளியில் ஒரு வீடியோ ஒன்று காட்டு. இது குருமன்பள்ளி சுகாதார நிலையத்துக்கு போகிற வீதி தான் இது. அது வட்டுவான் வீதி. வட்டுவான் வீதி இது வந்து மெயின் ரோட்டுக்கு 3வது ரோட். மெயின் பிரதான வீதியிலேருந்து 3வது ரோட்டில் இருக்குது. 3வது ரோட். இது பிரதான வீதியில் 2வது குறுக்கு. இது 2ஆம் குறுக்கு. எல்லாம் இது வந்து சங்கத்தடி அண்டி சொல்லுவாங்க. குருவம்பள்ளி சங்கத்தடி அண்டி சொல்லுவாங்க. மட்டக்களப்பில் களுவாஞ்சிக்குடியில் களுவாஞ்சிக்குடி பகுதியில் குருவன்பள்ளி என்ற இடத்துல இந்த ஊர்களை விற்பனைக்கு இருக்குது. தேவையான நாட்கள் கொஞ்சம் டீசெண்டான நாட்களுக்கு தான் கொடுப்போம். நல்ல வேலைக்கு தான். இந்த அருகே இது வந்து பிரதான வீதியிலேருந்து 2வது வீதி. அப்படியே போனால் அங்கால டெய்லர் ஷாப் கொண்டு வரும். சரி, இது எல்லாம் ஃபுல்லாக மாதிரி தான். ஃபுல்லாக மாதிரி வீட்டுக்கு வெறும் வீட்டினுடைய உரிமையாளர் தான். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நான் கூட்டிக் கொண்டு காட்டுவேன் நாளை. இது அம்பீட்டினுடைய சுற்றாடல். இதையும் ஒரு காட்டி விடுவோம் இந்த ரோட்டை. அப்போ தானே அவங்களுக்கு விளங்கும். சரி, ஓகே. ஆள் நிற்கனே கடுவட்டு தாவு.
ஒரு பார்ப்போம் சார். இந்த வாரம் நீ ஒன்றும் சொல்ல வேணாடியோ. இது வந்து பிரதான வீதிக்கு அடுத்த வீதி, பட்டுவான் வீதி என்று சொல்கிறேன். இதெல்லாம் நம்மளோட வீடு இருக்குது இந்த ரோட்டில். இது பிரதான குருவம்பள்ளி பிரதான வீதிக்கு அடுத்த வீதி என்று சொல்கிறவங்க, பட்டுவான் வீதி என்று சொல்கிறவங்க. இந்த அருகே எல்லாம் கான்கிரீட் ரோட். இதில் தான் நீங்கள் வாங்க போகிற வீடு இருக்குது இந்த ரோட்டில். ரைட், ஓகே, see you, பாய். நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.